வணக்கம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். அவை நீட் அகாடமி. இந்த அவை நீட் அகாடமியில் இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபிசிக்ஸ் கிளாஸ் தமிழ் மீடியத்துக்கு 7.5% இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் நம்ம இன்னைக்கு நடத்த போகிறோம். இயற்பியலில் நம்ம பார்க்கக்கூடிய இன்னைக்கு பகுதி அலகு மற்றும் அளவிடுதல். இந்த அலகு மற்றும் அளவிடுதலில் நம்மளுக்கு முக்கியமாக 3 பகுதிகளை பிரிக்கிறாங்க இந்த நீட்டுக்கு. முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பரிமாணம், இரண்டாவதாக நம்ம சொல்லப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிழைகள், மூன்றாவதாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் முக்கிய எண்ணூறு, முழுமைப்படுத்துதல், மீச்சிறு அளவு. அந்த மீச்சிறு அளவுன்றது வெர்னியர் அளவு, திருகு அளவி அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. சரிங்களா? இன்னைக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் நல்லா கவனிங்க. பரிமாணம் அப்படின்ற பகுதியை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ணிடலாம். கவனிக்கலாமா? பரிமாணம். பரிமாணம்னா இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைமென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த பரிமாணத்தை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம 3 அடிப்படை அளவுகள் நம்மளுக்கு இருக்கு. அதுதான் நீளம், நிறை, காலம். சரியா? ஆனால் நம்ம நீளம், நிறை, காலம் தான் நம்ம அடிப்படை அளவுகளை சொல்லுவோம். ஆனால் பரிமாணத்தில் பார்க்கும்போது முதல்ல வரக்கூடியது நிறை, நீளம், காலம். அதை தான் இங்கிலீஷில் மாஸ், லெங்த், டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இதனுடைய மீனிங் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இயற்பியல் அளவுகளினுடைய அடிப்படை அளவுகள், அந்த அடிப்படை அளவுகளினுடைய உயர்த்தப்பட்ட படிகளை தான் பரிமாணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது என்ன நம்மளுக்கு அப்படின்னா இயற்பியல் அளவுகள் அப்படின்றது தான் இது. இந்த இயற்பியல் அளவுகளில் இந்த 3 தான் அடிப்படை அளவுகள். இந்த அடிப்படை அளவுகளினுடைய உயர்த்தப்பட்ட படிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எனக்கு என்ன சார் உயர்த்தப்பட்ட படிகள்னா என்னன்னு புரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க MLT அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே XYZன்னு போட்டிருக்கேன் இல்லையா? அப்போது இதுதான் என்ன நம்மளுக்கு XYZ தான் பவர், உயர்த்தப்பட்ட படிகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? சரி, அப்போ இயற்பியல் அளவுகளினுடைய அடிப்படை அளவுகள், அந்த அடிப்படை அளவுகளினுடைய உயர்த்தப்பட்ட படிகளை தான் நம்ம பரிமாணம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இந்த பரிமாணத்தை எதில் குறிப்பிடுவீங்க அப்படின்னா சதுர அடைப்பில் தான் குறிப்பிடுவோம். எந்த அடைப்பில் குறிப்பிடுவீங்க? சதுர அடைப்பு, இங்கிலீஷ்ல ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த பரிமாணம் அப்படின்றது எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க. நிறை, நீளம், காலம் தான் வரிசையை எழுதணும். அதுக்கு இங்கிலீஷ்ல தான் மாஸ், லெங்த், டைம்னு நம்ம சொல்றோம். யூனிட்டா நம்ம சொன்னோம்னா மாஸோட யூனிட் கிலோகிராம், லெங்த்தோட யூனிட் மீட்டர், டைமோட யூனிட் செகண்ட்னு நம்ம சொல்லுவோம். ஆனா பரிமாணத்துக்கு எப்படி குறிப்பிடுவோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல எழுதக்கூடிய முதல் லெட்டர் தான் எம்னும், சரியா? லெங்த்தோட முதல் லெட்டர் தான் எல்னும், டைமோட முதல் லெட்டர் தான் டி. அதுதான் இந்த இடத்துல MLT அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இப்போ சதுர அடைப்பில் நம்ம குறிப்பிட்டுட்டோம். அதனுடைய உயர்த்தப்பட்ட படிகள் தான் XYZ. இதுதான் பரிமாணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல எளிமையா புரிஞ்சுக்கணும்னா அடிப்படை அளவுகளுடைய உயர்த்தப்பட்ட படிகள் அது ஸ்கொயர் பிராக்கெட்ல தான் குறிப்பிடணும். இதை மட்டும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை நம்ம தரோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பரப்பு, இங்கிலீஷ்ல ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஏரியாவுடைய யூனிட் என்ன? லெங்த் இன்ட்டு பிரெத், நீளம் இன்ட்டு அகலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அதனுடைய யூனிட் என்ன? மீட்டர் ஸ்கொயர். அதுதான் பாருங்க ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டுட்டோம், அதாவது சதுர அடைப்பில் போட்டுட்டோம், L ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். அப்போ அலகு மீட்டர் ஸ்கொயர், ஆனால் பரிமாணம் L ஸ்கொயர். ஓகேங்களா? ரைட். இப்போ திசை வேகம், இங்கிலீஷ்ல சொல்லும்போது அதை வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அதனுடைய யூனிட் தான் மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ்ன்னு சொல்றோம், யூனிட் அலகு அப்படின்றது. ஆனா அதை டைமென்ஷனா பரிமாணத்துல நம்ம சொல்லும்போது பாருங்க L(T⁻⁻1) ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டிருக்கோம். அதாவது சதுர அடைப்பு. சதுர அடைப்புக்குள்ள எம்முக்கு பதிலாக எல்னும் எஸ்ஸுக்கு பதிலாக டீனும் போடுறோம். இதுக்கு பேர் யூனிட், இதுக்கு பேர் பரிமாணம். ஏன்னா உனக்கு புரியணுன்றதுக்காக மேலே யூனிட் எழுதி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுக்கு தேவையானது எது? இது மட்டும் தான் தேவை, இது மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. சரிங்களா? அப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். பரப்புக்கு என்ன நம்மளுக்கு பரிமாணம் என்னன்னு கொடுத்துருக்கோம்? நம்மளுக்கு சதுர அடைப்பில் L ஸ்கொயர். திசை வேகத்துக்கு பரிமாணம் சதுர அடைப்பில் L(T⁻⁻1). இது என்ன பரிமாணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி, அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா பரிமாண வாய்ப்பாடு மற்றும் பரிமாண சமன்பாடு. பரிமாண வாய்ப்பாடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். சதுர அடைப்பில் என்ன இருக்கணும்? MLT அப்படின்றது எழுதிடணும். அதுக்கு மேலே உயர்த்தப்பட்ட படிகள் தான் XYZ நம்ம எழுதப்பட்டிருக்கு. இப்போ இதை நம்ம பரப்புக்கு எழுத போறோம். எப்படி? பரிமாண வாய்ப்பாடா நம்ம எழுத போறோம். எப்படி? இங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பரப்புக்கு இங்க L ஸ்கொயர் தானே போட்டிருக்கோம். அப்ப பரிமாண வாய்ப்பாடா எழுதும்போது MLT முதல்ல எழுதிடணும். இங்க Lக்கு மட்டும்தான் உயர்த்தப்பட்ட படிகள் இருக்கு, மற்றதுக்கு இல்லாததுக்கு 0 போட்ட L ஸ்கொயர். இதுதான் முறையா எழுதக்கூடிய பரிமாண வாய்ப்பாடு. அடுத்து திசை வேகத்துக்கு எப்படி எழுதணும்? ஏற்கனவே பாருங்க L(T⁻⁻1) எழுதியிருக்கேன்.
ஆனா இங்க என்ன எழுதணும் நம்மளுக்கு, சரிங்களா? இப்போ எம் இல்லை இந்த இடத்துல, சரிங்களா? என்ன இல்லை நம்மளுக்கு இந்த இடத்துல, எம் கிடையாது, எல் டி மட்டும் தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன போடுறோம் அப்படின்னா m0, இந்த இடத்துல என்ன போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா l⁻1, இது என்ன நம்மளுக்கு -1. அப்போ இதுதான் என்ன நம்மளுக்கு திசை வேகத்தினுடைய பரிமாண வாய்ப்பாடு. சரி, பரிமாண சமன்பாடுனா என்ன சார் அப்படின்னா, பரிமாண சமன்பாடு அப்படின்றது நம்ம தீர்க்கப்படணும். எப்படி தீர்க்கப்படணும் அப்படின்னா பாருங்க, பரிமாண சமன்பாடை நம்ம தீர்க்கப்படுறோம். விசை அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். விசைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறை இன்ட்டு முடுக்கம், இதுதான் நம்மளுக்கு சூத்திரம். இங்கிலீஷ்ல சொல்லும் போது ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ இந்த இடத்துல பாருங்க F ஈக்குவல் டு ma, இதுதான் ஈக்குவேஷன். எதனுடைய ஈக்குவேஷன்? எதனுடைய சமன்பாடு? விசையினுடைய சமன்பாடு. எழுதிட்டேன்னா அதுதான் இப்ப பரிமாண சமன்பாடா நம்ம மாத்தணும். m அப்படின்றது என்ன நம்மளுக்கு கிலோகிராம் மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல m1 l0 t0 அப்படின்னு போட்டேன். இன்ட்டு இந்த இடத்துல ஏன்றது என்ன முடுக்கம். முடுக்கத்துக்கு என்ன மட்டும்தான் இருக்கு நம்மளுக்கு மீட்டர் செகண்ட் பவர் -2. அப்ப இங்க டைமென்ஷனை எப்படி எழுதிருக்கும் பாருங்க, m0 l⁻1 t பவர் என்ன நம்மளுக்கு -2. இது ரெண்டுத்தையும் பெருக்குனீங்கன்னா பாருங்க m1 l1 t பவர் -2. அப்ப இதுதான் என்ன நம்மளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிமாண சமன்பாடு. அப்ப நீ டைரக்டாவே எழுதலாம், இங்க எப்படி எழுதணுமோ இப்படியே எழுதலாம். ஆனா இது பரிமாண வாய்ப்பாடு, இது ஒரு சமன்பாடா மாற்றும் போது தருவிச்சு எழுதுறதுனால இது பரிமாண சமன்பாடு. இது விளக்கத்துக்காக மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம், நீ நேரடியாவே எழுதுக்கலாம். விசை அப்படின்னும் போது என்னுடைய யூனிட் என்ன, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. அப்போ இந்த இடத்துல என்ன நம்மளுக்கு m1 l1 t பவர் -2. அப்ப டைரக்டாவே நீ கொண்டு வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா? அடுத்து நம்ம பார்க்கறது இன்னொரு எடுத்துக்காட்டு போறோம். என்ன, உந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்கிலீஷ்ல நம்ம சொல்லும் போது மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ உந்தம் ஈக்குவல் டு என்ன நம்மளுக்கு நிறை இன்ட்டு திசை வேகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம கடைசியா ஒரு அலகு முறையிலேருந்து மற்றொரு அலகு முறையை பார்த்தோம் பரிமாணத்துல. இப்போ அடுத்து இரண்டாவது பயன்பாடை நம்ம பார்க்க போறோம். அந்த இரண்டாவது பயன்பாடுன்றது முக்கியமானதா நம்மளுக்கு இங்க திகழல, நம்மளுக்கு நீட்டுக்கு தேவையான கொஷின்ஸ்ல கேட்கறதுல அது ஒரு இம்பார்ட்டண்டா இது வரைக்கும் நம்மளுக்கு அமையல. இருந்தாலும் அதை பத்தி ஒரு விளக்கத்தை கொடுத்துடலாம். கொடுக்கப்பட்ட சமன்பாடு சரியா தவறா அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உனக்கு நான் இங்க கொடுத்துருக்கேன். என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமன்பாடு கொடுத்துட்டாங்க, v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி அப்படின்றது. இது இயக்க சமன்பாடு வர இருக்கக்கூடிய யூனிட்ல நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ இந்த இயக்க சமன்பாடுல vன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறுதி திசை வேகம். அப்போ அதனுடைய அலகு என்ன, மீட்டர் பெர் செகண்ட். u அப்படின்றது என்ன, ஆரம்ப திசை வேகம். ரெண்டுமே திசை வேகம் தான். vன்றது இறுதியாகவும் uன்றது ஆரம்பமாகவும் நம்ம சொல்றோம். ஓகே, அப்ப அதனுடைய அலகு மீட்டர் பெர் செகண்ட். a அப்படின்றது என்ன நம்மளுக்கு முடுக்கம். சரியா? அதனுடைய அலகு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். t அப்படின்றது காலம், அப்ப அதனுடைய அலகு வினாடி, அதான் செகண்ட்னு போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாமே இது ஜென்ரலா யூனிட் இது. ஆனா நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு டைமென்ஷன்ல எழுதுனீங்கன்னா சதுர அடைப்புல l/t, சதுர அடைப்புல l/t, சதுர அடைப்புல l/t ஸ்கொயர் இன்ட்டு டி. இங்க கூட்டல் குறி வந்துருச்சு. இப்போ என்ன பண்றோம் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா l/t. சரியா? இந்த டி உள்ள எடுத்துட்டு வந்துடுறீங்க. அப்ப மேல இருக்கிற டீயும் கீழே இருக்கிற டீயும் கேன்சல் ஆயிடுது. அப்போ என்ன கிடைக்குது நம்மளுக்கு, மிச்சம் இருக்கக்கூடிய டி தான் நிற்குது. அப்போ இதுல பாருங்க l/t சதுர அடைப்புல l/t சதுர அடைப்புல பிளஸ் l/t. அப்போ LHSம் RHSம் என்ன நம்மளுக்கு சமம். சமமா இருந்தால் இந்த கொடுக்கப்பட்ட சமன்பாடு சரி, சமமா இல்லை அப்படின்னா கொடுக்கப்பட்ட சமன்பாடு தவறு. அப்போ இந்த இடத்துல பொறுத்தவரைக்கும் கொடுக்கப்பட்ட சமன்பாடு சரியா தவறா அப்படின்னு நம்ம பார்க்கறதுல எண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. சரியா? ஒருவேளை இங்க 2 இங்க 3 இல்ல வேற ஏதாவது எண்கள் வருதுன்னா அந்த எண்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய டிராபேக். ஓகேவா? அப்போ உண்மையாவே கொடுக்கப்பட்ட சமன்பாடு சரியா அப்படின்னு நம்மளால உறுதிப்பட சொல்ல முடியாது. அது பின்னாடி டிராபேக்ஸ்ல பார்த்துக்கலாம். அப்போ இதுல பொறுத்தவரைக்கும் LHSம் RHSம் சமமா இல்லையா அப்படின்றதான். சமமா இருந்தால் சரி, சமமா இல்லைன்னா தவறு, அவ்வளவுதான். சரியா? அடுத்து ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு நீட்ல இந்த இடத்துல கண்டிப்பா கேட்பாங்கன்னா இதுலதான் கேட்கறாங்க. சரிங்களா? ரைட். என்ன அப்படின்னா இயற்பியல் அளவுகளுக்கு இடையேயான தொடர்பு. நான் தான் சொல்றேன், டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன் பிட்வீன் டிஃபரெண்ட் பிசிக்கல் வேரியபிள்ஸ். அப்போ டிஃபரெண்ட் பிசிக்கல் வேரியபிள்ஸோட ரிலேஷன் பண்ணீங்க அப்படின்னா 2 விஷயம் இருக்கு இதுல. ஒண்ணு கடைசியா சமன்பாடா கண்டுபிடிக்கிறது, இல்ல அப்படின்னா இதுல 3 மதிப்புகள் கண்டுபிடிக்கிறது.
அந்த 3 மதிப்புகள் ஏபிசி என்ன, அப்படிலாம் XYZ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பேட்டர்ன். ரெண்டாவது பேட்டர்ன் கடைசியா சமன்பாடா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இது. அப்ப 2 விதமான கொஸ்டின்கள் இந்த இடத்துல கேட்பாங்க. சரியா? சரி, அதுக்கு முன்னாடி என்ன வேணும்? சூத்திரம், வாய்ப்பாடு, சரியா, ஈக்குவேஷன், அதுதான் இப்ப இந்த இடத்துல பார்க்க போறோம். சரிங்களா? சோ அப்போ இந்த இடத்துல என்ன நம்மளுக்கு அப்படின்னா இதனுடைய விஷயம் என்ன, 3 இயற்பியல் அளவுகளுக்கு மேல தொடர்பை கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் டிராபேக். அப்போ 3 இயற்பியல் அளவுகளுக்கு உட்பட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ 3 இயற்பியல் அளவுகளை எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் Qன்றது குவான்டிட்டி 1, குவான்டிட்டி 2, குவான்டிட்டி 3. அதுதான் இயற்பியல் அளவு. இயற்பியல் அளவு 1, இயற்பியல் அளவு 2, இயற்பியல் அளவு 3. அதனுடைய உயர்த்தப்பட்டபடி தான் ஏபிசி. அப்போ இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு, இங்க மாறிலி வருது. அப்போ Q = K, Q1A, Q2B, Q3C. இதுதான் என்ன நம்மளுக்கு அப்படின்னா சூத்திரம். இந்த சூத்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம இந்த இடத்துல தொடர்பை கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்போ அதுக்கான ஒரு கணக்கை நம்ம இங்க பார்க்கணும். எக்ஸாம்பிள். சரியா? இங்கிலீஷ்ல தான் கொஸ்டின் இருக்கு, நான் விளக்குறேன் தமிழ்ல. நல்லா கவனிங்க. The period of a body under SHM is represented by T = இதுதான் ரிலேஷன். T = P⁴A, D⁴B, S⁴C. Okay, where P is the pressure, D is the density, and S is the surface tension. The value of ABC are respectively. நான் இந்த இடத்துல ஏற்கனவே சொன்னேன், ஒன்று இந்த மாதிரி ரிலேஷனை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய XYZ அப்படிலாம் ABC ஏதோ ஒன்று 3 மதிப்புகளை கண்டுபிடிக்கிறது தான் இதனுடைய முடிவு. ஓகேவா? அப்போ இதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். சரியா? இப்போ இந்த இடத்துல தமிழ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரிசை அலைவுல இருக்கக்கூடிய ஒரு பொருளினுடைய காலத்திற்கான தொடர்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன நம்மளுக்கு SHMனா சீரிசை அலைவு. இந்த சீரிசை அலைவுல ஒரு பொருளானது என்ன நம்மளுக்கு அலைவுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதுல எவ்வளோ காலம் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு அவனே கொடுத்துட்டான். T = PA/DB/SC அப்படின்னு கொடுத்துட்டான். Where P is the pressure, T is the density, S is the surface tension. இதுல P அப்படின்றது அழுத்தம், D என்பது அடர்த்தி, S என்பது பரப்பு இழுவிசை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ then values of ABC are respectively. அப்போ இதனுடைய ABC மதிப்புகள் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதே மாதிரி இந்த இடத்துல 8 எழுதிட்டேன் பாருங்க. T = PA/DB/SC அப்படின்னு எழுதிட்டேன். சரி, இப்போ இது எந்த முறையில இதை கண்டுபிடிக்கணும்? பரிமாண முறையில. அப்ப பரிமாண முறையில கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொன்றுத்தோட அழகு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அழகை உனக்கு விளக்கமா இந்த இடத்துல எழுதியிருக்கிறேன். ஆனா இந்த கொஸ்டின் எல்லாம் 1 நிமிஷத்துல போடணும். அதனால ஒரு முறை விளக்கமா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அழகுகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியா டக்குன்னு நம்ம போட்டுடலாம். சரிங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? எல்லாத்தினுடைய அழகுகள் நம்மளுக்கு வேணும். அதை பரிமாணமா நம்ம கன்வெர்ட் பண்றதும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க, டைம், அதை தான் காலம்னு எழுதியிருக்கேன். அப்ப காலம் அப்படின்றதுடைய அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட். அப்போ செகண்டை டைமென்ஷனாக எழுதும்போது m⁴0, l⁴0, t⁴1. ப்ரெஷர், அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்றேன். அப்போ ப்ரெஷருக்கான ஃபார்முலா பாருங்க. இந்த இடத்துல P = F/A. அப்போ அதனுடைய யூனிட் என்ன? Nm/m². அதனுடைய இன்னொரு யூனிட் என்ன? கிலோகிராம் m⁻⁻1 s⁻². அதை நான் டைமென்ஷனாக எழுதிட்டேன். m⁴1, l⁻−1, t⁻−2. அடுத்து டென்சிட்டி. சரிங்களா? அடுத்து என்ன நம்மளுக்கு? டென்சிட்டி. இங்க ப்ரெஷர், அடுத்து டைம். ஓகேங்களா? டென்சிட்டினா என்ன அப்படின்னா அடர்த்தின்னு சொல்றோம். அப்போ இதுக்கு முன்னாடி தான் நம்ம அடர்த்தினா என்ன நம்ம பார்த்துருப்போம். அப்போ அந்த அடர்த்தியில அழகு என்ன நம்மளுக்கு? கிலோகிராம் m⁻⁻3. அப்போ டைமென்ஷன்ல m⁴1, l⁻−3, t⁴0. சர்ஃபேஸ் டென்ஷன். அப்போ இது என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா பரப்பு இழுவிசை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். அப்போ இதனுடைய ஃபார்முலா டென்ஷன் = ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த், அதான் Nm/m சொல்றோம். அப்போ அதனுடைய அலகு கிலோகிராம் s⁻². இங்க டைமென்ஷன்ல m⁴1, l⁻0, t⁻−2. பா, 4தோட விஷயமும் நம்மளுக்கு தெரியும். அப்பே T இருக்கிற இடத்துல இங்க சப்ஸ்டிட் பண்றீங்க. P-யோட மதிப்பை சப்ஸ்டிட் பண்றீங்க பவர் A, D-யோட மதிப்பை சப்ஸ்டிட் பண்றீங்க பவர் B, S-ஓட மதிப்பை சப்ஸ்டிட் பண்றீங்க பவர் C. அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா LHS அப்படியே எழுதிட்டு வாங்க. RHS கிட்ட மட்டும் போங்க. அப்போ ஏவை உள்ள கொண்டு வாங்க. அப்போ m⁴A, l⁻−A, t⁻−2a. B-யை உள்ள கொண்டு வாங்க. m⁴B, l⁻−3b, t⁻0. C-யை உள்ள கொண்டு வாங்க. mc, l⁻0, t⁻−c. ஓகேங்களா? ஏன்னா இங்க 0 வந்துச்சுன்னா அதால பெருக்குனீங்கன்னா 0 தான் கிடைக்கும்.
அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் மாத்துறீங்க, எம்எல்டியை மாற்றணும். அப்போ எம் இருக்கிறதெல்லாம் ஒரு பகுதியாக கொண்டு வாங்க, எல் எல்லாம் ஒரு பகுதியாக கொண்டு வாங்க, டி எல்லாம் ஒன்றா கொண்டு வாங்க. அப்போ எம் பவர் ஏ, எம் பவர் பி, எம் பவர் சி. பாருங்க எம் பவர் ஏ பிளஸ் பிசி. அதே மாதிரி எல் மட்டும் பாருங்க, எல் மைனஸ் ஏ மைனஸ் பி 0. அப்போ மைனஸ் ஏ மைனஸ் பியோடு நிறுத்திக்கிட்டீங்க. டி எடுத்துக்கோங்க, மைனஸ் 2a, இது 0 விட்டுருங்க, அப்போ மைனஸ் 2c. அப்போ பாருங்க இதே மாதிரி இங்கே வந்துருச்சு. அப்போ நம்ம எப்போ என்ன பண்ணணும் நம்மளுக்கு இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க ஏ பிளஸ் பிசின்னு இருக்கா, இங்கே 0ன்னு இருக்கு. அப்போ ஏ பிளஸ் பி 0. அடுத்து என்ன நம்மளுக்கு, எல்க்கு மேலே ஏ மைனஸ் பி 3bன்னு இருக்கா, அப்போ இங்கே 0ன்னு இருக்கா. அப்போ என்ன நம்மளுக்கு மைனஸ் ஏ மைனஸ் பி 0. அடுத்து என்ன நம்மளுக்கு டிக்கு மேலே மைனஸ் 2a மைனஸ் 2cன்னு இருக்கா, இங்கே என்ன இருக்கு 1 இருக்கு, அதான் 1ன்னு போட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி சமன்பாடு போட்டுட்டேன். இது ரெண்டு விதமாக போடலாம். என்ன நம்மளுக்கு தீர்க்கப்படணும், தீர்க்கிறது நம்மளுக்கு தெரியலன்னா வேற ஏதாவது ஐடியா இருக்கான்னு பார்க்கணும். அப்போ நான் ஒரு ஐடியாலாம் உங்களுக்கு போட்டிருக்கேன், சரிங்களா, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சரியா, மைனஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் ஏவை அந்த பக்கம் போனீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏ ஈக்குவல் டு மைனஸ் 3bன்னு கிடைச்சிச்சு. அப்போ ஏ எங்க இருக்கு, ஒன்று இங்க பிரதிடணும், இல்லை இங்க பிரதிடணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க பிரதிட்டு இருக்கேன். அப்போ ஏ வந்து என்ன நம்மளுக்கு மைனஸ் பி, ஆல்ரெடி பிளஸ் பி இருக்கு, சி இருக்கு, சரியா 0. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்தனா மைனஸ் 2bன்னு கிடைக்கும், பிளஸ் சி ஈக்குவல் 0. இது அந்த பக்கம் எடுத்துட்டு போனீங்கன்னா சி ஈக்குவல் டு மைனஸ் 2bன்னு கிடைச்சி. சூப்பர். அப்போ சியோட மதிப்பு கிடைச்சிருக்கு. இந்த சியும் இந்த ஏவும் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல பிரதிடுறீங்க. அப்போ மைனஸ் 2, ஏவோட மைனஸ் மைனஸ் 3b மைனஸ் 2, சியோட மதிப்பு 2b ஈக்குவல் டு 1. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3 இன்டு 2 6b. அப்போ இது 2 இன்டு 2 மைனஸ் 4b ஈக்குவல் டு 1. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன நம்மளுக்கு, இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா 2bன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 1. அப்போ b ஈக்குவல் டு என்னன்னு கிடைச்சிச்சு 1/2. முதல் மதிப்பு கரெக்டாக ஒரு மதிப்பு கிடைச்சிச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த b எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல பிரதிட்டு இருக்கேன். அப்போ இங்க பாருங்க, அது ப்ளூல இருக்கு, இது ரெட்ல போட்டிருக்க பாருங்க. அப்போ சி இருக்கு 2b பதிலா 1/2 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அப்போ இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு சியோட மதிப்பு 1ன்னு கிடைச்சிச்சு. அப்போ ரெண்டு மதிப்புகள் கிடைச்சிச்சு, இன்னும் ஒரே மதிப்பு தான். எடுத்துட்டு வந்து இங்க என்ன பண்றீங்க, ஏ ஈக்குவல் டு மைனஸ் 3b தானே, இந்த b எடுத்துட்டு வந்து இங்க பிரதிட்டீங்கன்னா பியோட மதிப்பு 1/2, அப்போ மைனஸ் 3/2. அப்போ மூன்று மதிப்புகளுமே கிடைச்சிச்சு. அப்போ ஆன்சர் என்ன, ஏ ஈக்குவல் டு மைனஸ் 3/2, பி ஈக்குவல் டு எவ்வளோ நம்மளுக்கு 1/2, சி ஈக்குவல் டு 1. சரிங்களா. அப்போ மூன்று மதிப்புகளும் கிடைச்சிச்சு. உனக்கு ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன்ல இந்த மதிப்புகள் இருக்கும். எந்த ஆப்ஷன்ல இருக்கோ அதை ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். இதுக்கு ஷார்ட்கட்டுன்றதெல்லாம் நீ வேகமாக போடுறதுல தான் இருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிக்காம இதெல்லாம் மனதளவில் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நேரடியாக எந்த ஸ்டெப்ல இருந்து போடணும் அப்படின்னா டக்குன்னு இந்த இடத்துல ஸ்டெப்பை போட்டீங்கன்னா டக்குன்னு இந்த ஸ்டெப் வரணும். அதுக்கப்புறம் இந்த மதிப்புகள் கண்டுபிடிக்கணும். இதை ஒரு வினாடி காலத்தில் பயிற்சி பயிற்சி பயிற்சி. அப்போதான் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு தெளிவான ஒரு விடை கிடைக்கும். பயிற்சி பண்ணால் கண்டிப்பாக, முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், கடைசியாக நம்ம பார்த்தது பரிமாணம்னா என்னன்னு பார்த்தோம். பரிமாணத்தினுடைய வாய்ப்பாடு, சமன்பாடு மற்றும் பரிமாணத்தினுடைய வகைகள் 4 பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ பரிமாணத்தினுடைய பயன்பாடுகள். பரிமாணத்தினுடைய பயன்பாடுகள் 3 இருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓர் அலகு முறையிலேருந்து மற்றொரு அலகு முறையா மாற்றுவது. சரியா. என்ன சார் ஓர் அலகுல இருந்து மற்றொரு அலகா மாற்றுறது அப்படின்னா, நம்மளுக்கு அலகுகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா FBS, இன்னொன்று CGS, இன்னொன்று MKS. இப்போ இதில் ஏதோ ஒரு அலகு முறையிலேருந்து ஏதோ ஒரு அலகு முறையாக நம்ம மாற்றுறோம். இதில் அதிகமாக பெரும்பான்மையாக வினாக்கள் கேட்கறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று CGSலேருந்து MKSல, MKSலேருந்து CGSஸை நம்ம மாற்றுறது. அதுதான் முதல் பயன்பாடாக நம்ம சொல்கிறோம். ஓர் அலகு முறையிலிருந்து மற்றொரு அலகு முறைகளுக்கு மாற்றுவது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டாவதாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட சமன்பாடு. சரியா, என்ன சொல்றோம், கொடுக்கப்பட்ட சமன்பாடு சரியானதா இல்லையா அப்படின்றது பரிமாண முறையில சோதிக்கிறோம். சரிங்களா. இதுல இருந்து நம்மளுக்கு பெரும்பான்மையான கொஷின்கள் அமையறது இல்லை. சரிங்களா. மூன்றாவதா நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்பியல் அளவுகள் அப்படின்றது 3 இயற்பியல் அளவுகள் கொடுக்கப்படுவாங்க. அந்த 3 இயற்பியல் அளவுகளுக்கு இடையான தொடர்பு என்ன அப்படின்றத நம்ம சொல்றோம். அதுதான் இந்த இடத்துல நம்மளுக்கு மூன்றாவது பயன்பாடா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஓர் அலகு முறையிலிருந்து மற்றொரு அலகு முறை, இரண்டாவதா இருக்கிறது கொடுக்கப்பட்ட சமன்பாடு பரிமாண முறையில் சரியா தவறான்னு நம்ம சோதிக்கிறது, மூன்றாவது இயற்பியல் அளவுகளுக்கு இடையேயான தொடர்பு என்ன,
இதை தான் நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம், ஒன் சிஸ்டம் கன்வெர்டட் இன்டு அனதர் சிஸ்டம் ஆஃப் யூனிட் செகண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சொல்றோம், டு செக் த கிவன் ஈக்குவேஷன் இஸ் கரெக்ட் ஆர் நாட் அப்படின்னு சொல்றோம். மூணாவதா டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன் பிட்வீன் டிஃபரெண்ட் பிசிக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சரி, இப்போ ஒவ்வொன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகுமுறையிலிருந்து மற்றொரு அழகுமுறைக்கு நம்ம மாத்துறோம். சரிங்களா? அப்போ அதுதான் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன், கன்வெர்ட் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட் சரியா இன்டு, சரிங்களா, என்ன சொல்லிட்டு இருக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல, ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட் இன்டு அனதர் சிஸ்டம் ஆஃப் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுல பாருங்க, இங்க கீழே என்ன கொடுத்துருக்கேன், சிஜிஎஸ்ல இருந்து எம்கேஎஸ்க்கு, அப்படி இல்லைன்னா எம்கேஎஸ்ல இருந்து சிஜிஎஸ்க்கு நம்ம மாத்துறோம். சரியா? இப்படி மாத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா வேணும். அந்த ஃபார்முலா தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயற்பியல் அளவினுடைய அளவு, அதாவது பிசிக்கல் குவான்டிட்டியோட யூனிட். அதான் நம்ம எப்பயுமே டைமென்ஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஸ்கொயர் பிராக்கெட்ல சதுர அடைப்புல தான் நம்ம குறிப்பிடுவோம். அதுக்குள்ள என்ன போடுறோம், யூனிட் யூ அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அப்ப சதுர அடைப்புக்குள்ள யூ போட்டீங்கன்னா அதுதான் இயற்பியல் அளவினோட அளவு. சரி, இதே இயற்பியல் அளவுல என்ன நம்மளுக்கு எண்கள்னு கொடுத்தா அதுதான் எண் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் என்ன நம்மளுக்கு என். அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா என் இன்ட்டு என்ன நம்மளுக்கு ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் யூனிட் ஈக்குவல் டு என்ன நம்மளுக்கு மாறிலி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இது நம்ம ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட் கன்வெர்டட் இன்டு அனதர் சிஸ்டம் ஆஃப் யூனிட், அதாவது ஒரு அணுகுமுறையிலிருந்து தான் மற்றொரு அளவுக்கு மாற்ற போறோம். அதனால இந்த இடத்துல என்ன பண்றோம், n1 u1 ஈக்குவல் டு n2 u2. சரி, நம்மளுக்கு டைமென்ஷன்ல மொத்தம் 3 இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது நிறை, இரண்டாவது இருக்கிறது நீளம், மூன்றாவது இருக்கிறது காலம். அப்ப அதை சொல்லுவோமா இல்லையா, அதுதான் MLT. அதுதான் இந்த இடத்துல யூனிட்ல நம்ம போடுறோம், MLT. சரிங்களா? அப்போ N1 சொன்னதுனால M1 L1 T1. ரைஸ்டு பவர், உயர்த்தப்பட்ட படிகள் சொல்றோம் இல்லையா, அதனாலதான் XYZ. அப்போ N1 இன்ட்டு M1 XY L1 Y T1 Z. அதே மாதிரி அந்த பக்கமும் N2 இன்ட்டு M2 X L2 Y T2 Z. இப்போ இதுதான் பேசிக் ஃபார்முலா. இந்த பேசிக் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள டிஸ்கஸ் பண்ண போறோம். கொஸ்டின் என்னன்னு பாருங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜூல் இன் ஒன் இராக் அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகேங்களா? அப்போ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜூல் இன் என்ன நம்மளுக்கு ஒன் இராக். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன நம்மளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஜூல் அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஒன் இராக் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். அப்ப ஜூல் அப்படின்றது என்ன, இது MKS யூனிட். ஓகேங்களா நான் சொல்ல வர்றது? அப்ப இராக் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா CGS யூனிட். அப்ப இதுல இருந்து என்ன பண்ண போறோம், நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த ஸ்டெப் கிட்ட போறோம். MKSல இருந்து CGS நம்ம மாத்துறோம். சரிங்களா? MKSல இருந்து CGS நம்ம மாத்துறோம். சரி, அப்ப ஸ்டெப் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் போட்டுட்டோமா, N1 into M1X L1Y T1Z equal to N2 into M2X L2Y T2Z. இந்த ஃபார்முலாவை எழுதிட்டோம். இப்போ என்ன சொல்றாங்க நம்மளுக்கு இந்த இடத்துல ஒன் இராக் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ ஒன்னு நான் போட்டுக்கிட்டேங்க. சரிங்களா? இப்போ M1X L1Y T1Z, அந்த பக்கம் N2 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதனால இந்த பக்கம் இது அதே அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ இந்த M2 L2 T2வை இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா பாருங்க இந்த ஸ்டெப் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ 1 இன்ட்டு M1 by M2 காமனா X, L1 by L2 காமனா Y, T1 by T2 காமனா Z ஈக்குவல் டு N2 அப்படின்னு நான் போட்டுட்டேன். சரி, நெக்ஸ்ட் இப்போ மாத்தி எழுதிக்கலாமா, N2 தானே வேணும். அப்ப N2 ஈக்குவல் டு 1 இன்ட்டு, இப்போ பாருங்க நம்மளுக்கு இந்த இடத்துல M1ன்றது 1 கிலோகிராம். சரிங்களா? M2ன்றது 1 கிராம், ஏன்னா இது MKS CGS. ஓகேங்களா? அடுத்து பாருங்க L1ன்றது MKS, L2ன்றது CGS. அப்போ 1 மீட்டர் 1 சென்டிமீட்டர். மேல இருக்குது டைம், MKS இருந்தாலும் சரி CGS இருந்தாலும் சரி 1 செகண்ட் 1 செகண்ட் போட்டாச்சு. அப்போ இந்த ரெண்டுமே மேல 1 செகண்ட் 1 செகண்ட்ன்றதுனால கேன்சல் ஆயிடுச்சு, அந்த பகுதியே நம்மளுக்கு வெளியே போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது என்ன, 1 கிலோகிராம். நான் என்னவா மாத்துறேன், கிராமா மாத்துறேன். சரிங்களா? அப்ப 1000 கிராம் டிவைடட் பை 1 கிராம். இது 1 மீட்டரை நான் சென்டிமீட்டரா மாத்துறேன். அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு, 100 சென்டிமீட்டர். அப்ப பாருங்க, கிராம் கிராம் கேன்சல், சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கேன்சல். அப்ப மிச்சம் இந்த 10,000 நான் என்ன எழுதியிருக்கேன், 10⁻³ எழுதியிருக்கேன். அப்ப மேல X. இது என்ன எழுதியிருக்கேன், 10⁻² எழுதியிருக்கேன், மேல Y. சரியா? இப்ப XY மதிப்புகள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க ஜூல்ல தானே கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க பாருங்க சைட்ல உங்களுக்கு கிளியரா இங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஜூல் ஈக்குவல் டு என்ன நம்மளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர்.
ஜூலோட இன்னொரு ஈக்குவலண்ட் எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர். அதுதான் தமிழ்ல ஜூல் ஈக்குவல்ட்டுன்னு எழுதியிருக்கேன். இப்போ நியூட்டன் அப்படின்றதனுடைய யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. மறந்துச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், அதாவது விசை ஈக்குவல் டு நிறை இன்டு முடுக்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நிறையினுடைய அலகு கிலோகிராம், முடுக்கத்தினுடைய அலகு மீட்டர் செகண்ட் பவர் -2 இன்டு மீட்டர். அதுதான் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 இன்டு மீட்டர். அப்ப பாருங்க இந்த இடத்துல கிலோகிராம் அப்படியே போட்டுக்கிட்டேன், மீட்டர் இன்டு மீட்டர், இது ரெண்டுத்தையும் பெருக்கும் போது மீட்டர் ஸ்கொயர் வந்துச்சு, செகண்ட் பவர் -2 வந்துருச்சு. அப்போ இதுல டைமென்ஷன்ல எழுதணும். அப்போ J ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட் m⁴ L⁴ T⁴ அப்ப பாருங்க நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு, நம்மளுக்கு இந்த இடத்துல எம்முக்கு மேல என்ன இருக்கோ அதுதான் எக்ஸ், ஏன்னா அதுதானே இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இது என்ன நம்மளுக்கு எக்ஸ், சரியா, இது என்ன நம்மளுக்கு ஒய். அப்போ இசட் தான் நம்மளுக்கு இங்க தேவையே இல்லை. அப்ப எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு பிரதிப்பீங்க. அப்போ அடுக்குக்கு அடுக்கு என்ன ஆகும், பெருக்கப்படும். அப்போ 3 × 1 3, 2 × 2 4. அப்போ மொத்தத்தையும் இங்க கொண்டு வரும்போது 1 × 10⁻⁷ அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா பேசிஸ் சேம், பவர்ஸ் ஆர் ஆடட். அப்போ இதுவும் எப்படின்னு புரியல அப்படின்னா 3.4, சரிங்களா, அதுதான் இந்த இடத்துல என்னவா மாறி இருக்கு, 7ஆ மாறி இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஜூல் இராகா மாத்திட்டேன். அப்போ MKS CGS கன்வெர்ட் பண்ணிட்டேன். இதுதான் என்ன நம்மளுக்கு அப்படின்னா ஓர் அலகு முறையிலிருந்து மற்றொரு அலகு முறையா மாத்துறதுக்கான ஒரு முதல் எடுத்துக்காட்டா நான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு பத்தாது இல்லையா, அதனால நம்ம இன்னொரு எடுத்துக்காட்டுக்கும் நம்ம போறோம். என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க, அடுத்த கொஸ்டின். அப்போ என்ன கொஸ்டின் நல்லா பாருங்க, டென்சிட்டி ஆஃப் ஆயில் இஸ் 0.8 g/cm3. ஃபைண்ட் த வேல்யூ இன் MKS சிஸ்டம். அப்ப இந்த இடத்துல என்ன நம்மளுக்கு அவங்க கண்டுபிடிக்க சொல்றது MKSல கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப கொடுத்திருக்கிறது நம்மளுக்கு என்னவா தெரியுது, இது CGS அப்படின்னு தெரியுது. எதை வச்சு நம்ம CGS கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா கிராம்னாவே அது CGS தான், அப்படி இல்லை சென்டிமீட்டர்னாவே அது CGS தான். இங்க என்ன நம்மளுக்கு MKS சிஸ்டமா கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரி, இப்போ உனக்கு கொஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் தான் டைம். இந்த 1 நிமிஷத்துல நீங்க டக்குன்னு கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு 2 மார்க் கொஷினோ 3 மார்க் கொஷினோ 5 மார்க் கொஷினோ கிடையாது. அதனால நம்ம பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு டெரைவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளால 1 நிமிஷத்துக்குள்ள போட முடியாது. அதுக்கு தான் ஒரு ஷார்ட்கட் இருக்கு இதில், சரிங்களா. பாருங்க ஷார்ட்கட்டை நீங்க எழுதிருக்கேன். இங்க MKS சிஸ்டம் டு CGS இருந்துச்சுனாலும் சரி, CGSல இருந்து MKS மாத்தினாலும் சரி, ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, முக்கியமா இந்த ஷார்ட்கட் எங்க மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படின்னா டைம் வந்து கேன்சல் ஆகணும். பாருங்க இந்த இடத்துல 1 செகண்ட் 1 செகண்ட்னு கேன்சல் ஆச்சு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் இந்த ஷார்ட்கட், சரிங்களா. அதனாலதான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். டைம் பாத்தீங்கன்னா அப்படின்னா 1 செகண்டா இருக்கும்போது மட்டுமே, காலம் வந்து 1 வினாடி அப்படின்னு எடுத்துக்கும் போது மட்டுமே இந்த ஷார்ட்கட் பாருங்க. MKSல இருந்து CGS மாத்தணும்னா N2 = N1 × 10⁻³ x 10⁻² y. ஒருவேளை CGS MKS மாத்துறாங்க அப்படின்னா அதே N2 = N1 10⁻³ x 10⁻² y. அப்ப இங்க பிளஸ்ஸா இருக்குது மைனஸா மாறிடும். இதுதான் ஷார்ட்கட். இப்ப எதில் கண்டுபிடிக்க சொல்றாங்க இந்த கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ இன் MKS சிஸ்டம். அப்போ எதை யூஸ் பண்றோம் நம்மளுக்கு இந்த இடத்துல, CGSல இருந்து MKS சிஸ்டமா நம்மளுக்கு கொண்டு வர போறோம். அப்ப இந்த ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம கொண்டு வரோம். அப்ப பாருங்க N2 = N1 10⁻³ x 10⁻² y. டப்புன்னு என்ன பண்றீங்க, நம்மளுக்கு N1 ஓட வேல்யூ 0.8ன்னு கொடுத்துருக்காங்க, 0.8 போட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு 10⁻³ x 10⁻² y. இப்ப XY ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஆமா தானே, உடனே என்ன பண்றீங்க, அலகுக்கு வரீங்க. என்ன அப்படின்னா டென்சிட்டி, தமிழ்ல டென்சிட்டினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடர்த்தி. அடர்த்தி அப்படின்றது என்ன நம்மளுக்கு கிலோகிராம் மீட்டர் பவர் -3. அப்ப ρ = MLT ஃபர்ஸ்ட் எழுதிரு சதுர அடைப்புல, சரிங்களா. அப்ப என்ன பண்றீங்க, நம்மளுக்கு இங்க m⁴1 L⁴ T⁴0, ஏன்னா டைமே கிடையாது, அதனால எழுதிடுறீங்க. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு, x⁴1 y⁻³ கிடைச்சிச்சு. டப்புன்னு மேல எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்றீங்க. 10⁻³ 10⁻³ அப்போ என்ன ஆச்சு நம்மளுக்கு, 10⁻³ × 1 10⁻³ தான், 10⁻² × 10⁻³ இங்க -3 இருக்கு. அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3 2 சார் என்ன நம்மளுக்கு 6, அதாவது 3 2 6. அப்போ இங்க 10⁻³ கிடைக்குது, இங்க 10⁻6 கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், 10⁻6ல இருந்து 10⁻3 போச்சுன்னா 10⁻3.
அப்போ இதுதான் நம்மளுடைய மதிப்பு. புரியுதுங்களா? அப்போ ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் நம்ம போட்டோமா? இதுக்கு அதிகப்படியாக 30 வினாடி காலம் எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி கொஷினை நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த வகுப்பு நீங்கள் தொடர்ச்சியாக கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வை நீட் அகாடமி அப்படின்ற யூடியூப் சேனலில் போயிட்டு லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.